மனிதநேய செய்தியுடன் கிறிஸ்தவ ஒன்றிப்பு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிவகங்கையில் நடைபெற்றது. இயேசு ஒரு மதத்தின் அடையாளமாக அல்ல, மனிதநேயத்தின் அடையாளமாக பிறந்தவர் என்ற கருத்தை முன்வைத்து அமைதி, சமத்துவம், சகோதரத்துவின் திருவிழாவாக கிறிஸ்துமஸ் உலகிற்கு எடுத்து சொல்லும் வகையில் கிறிஸ்தவ ஒன்றிப்பு கிறிஸ்தவ பிறப்பு பெருவிழா சிவகங்கையில் நடைபெற்றது. சிவகங்கை மதுரைமுக்கு பகுதியில் உள்ள புனித ஜஸ்டின் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இன்று இந்த விழா நடைபெற்றது. விழாவை சிவகங்கை மறைமாவட்டம் முன்னெடுத்தது. மேதக ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்கள் தலைமையில் அருட்பணி டி. ஆரோக்கியசாமி, அலங்கார அன்னை, பேராலய அருள்பணி, ஜெபமாலை சுரேஷ் மற்றும் பங்கின் இறைமக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். சிவகங்கை நகரில் உள்ள கத்தோலிக்க CSI அசம்பிளி ஆப் காட் சபைகளின் இறைமக்கள் ஒன்றிணைந்து கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். மதங்கள் மனிதர்களை பிரிக்கும் சுவர்களாக அல்ல, இணைக்கும் பாலங்களாக இருக்க வேண்டும் என்ற மனிதநேய செய்தி விழா முழுவதும் வலியுறுத்தப்பட்டது. இந்த விழாவில் உயர்திரு இனிகோ இருதயராஜ் MLA சிறப்புரை வழங்கினார். அவர்களுடன் K. முத்துக்கண்ணன், திரு M. காஜா மொய்தீன் உள்ளிட்ட பலர் உரையாற்றினர். போர், பசி, வெறுப்பு நிறைந்த உலகிற்கு அமைதியின் செய்தியை கொண்டு வரும் கிறிஸ்துமஸ் விழாவாக இந்நிகழ்ச்சி இன்று அமைந்தது. பேர்க்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த பெருவிழா தான் கிறிஸ்துமஸ் பெருவிழா. தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் தெய்வ திருக்குமரா தாலேலோ என்று இயேசு காவியத்திலே கவிஞர் கண்ணதாசன் பாடுகிறார். எனவே தெய்வம் மனிதனாக பிறந்த நாள். மனிதரை புனிதராக்க புனிதராம் கடவுள் மனிதரானார். எனவே நாம் எல்லோரும் நல்லவர்களாக, ஒருவர் மற்றவருக்கு நல்லன்மை செய்பவர்களாக, ஒருவர் மற்றவருக்கு நல்லவர்களாக, அடுத்தவர்களுக்கு தீமை செய்வது இல்லாமல் நன்மை செய்பவர்களாக, நல்லவர்களாக இருக்க வேண்டும். அந்த செய்தியை ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொண்டு வருகிறது. நம்முடைய நாட்டில், நம்முடைய சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள், பிளவுகள், சண்டைகள், சச்சரங்கள் சமயங்கள் அடிப்படையிலோ அல்லது மொழிகள் அடிப்படையிலோ அல்லது கொள்கையியல் அடிப்படையிலோ இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகிற நாள்தான் கிறிஸ்துமஸ். அத்தகைய சமய, சமூக, ஆன்மீக சமத்துவத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்தி, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு